இன்னும் காலையில பெயிண்ட் அடிக்க மாதிரி இருக்கு. எங்க போறது கடந்து இது பண்ணிட்டு கிடக்க. எங்க இந்த தமிழ் புத்தாண்டு வருதுல, அம்மா கூட எல்லாம் வருதுல, அதான் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வரலான்னு எல்லாரும் சொன்னாலுவ. அதான் எங்க மைனி எல்லாரும் வாராவங்க, அவங்க கூட போயிட்டு வரலான்னு நினைச்சேன். ஏன் நான் சாயங்காலம் கூட்டு போறேன்னு ஒன்னா போனோம்னா பிள்ளைக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரலாம்ல. இங்க நானே போய் எடுத்துட்டு வரேங்க. வண்டியில போனோம்னா அதுக்கு பெட்ரோல் அடிக்கணும், அந்த துட்டெல்லாம் மிச்சம் தானே. இவ்வளவு கூட போனோம்னா ஒரு ஆட்டோ அப்படி பழுவ அவ்வளவு துட்டை கொடுத்துருவாளுங்க. அப்ப நம்ம சும்மா போயிட்டு சும்மா வந்துடலாம்ல. எதுக்கு பைக் எடுத்துக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு எதுக்கு வீண் செலவு. சரி சுவாத்த பங்குனியா? சோறு பங்கியாச்சுங்க. கறி மட்டும் எங்க மைண்டிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். கூட்டு இருக்கு. ஏன் அம்மா உன் கையில என்ன கேடா வந்திருக்கு? வீட்டுல கொஞ்சம் சோத்த பங்கி கறியை வச்சாதான் என்ன? நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்க மைனி வீட்டுல போய் கறி எடுத்துட்டு வராதுன்னு. அவ என்ன நினைப்பாவ? இப்படி வீடு வீடெல்லாம் ஆந்துட்டாலே இதா வீட்டுல கொஞ்சம் இந்த கறியை கூட்ட வச்சாதான் என்ன? இதுக்கு இப்படி அலர்திய? எங்க அம்மா வீட்ல இருந்தானே எடுத்துட்டு வரேன், வேற யார் வீட்ல இருந்துமா வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் கூட்டு கறி வச்சோம்னா மிச்சம் தானே. அவ்வளவும் காய வாங்கி எண்ணெய் வாங்கி பருப்பு வாங்கி எவ்வளவு வாங்குது? ஏன் இந்த பெயிண்ட் எல்லாம் வாங்கி அடிக்கிறது நேரம் கொஞ்சம் கறி வாங்கி வைக்க மாட்டியோ? ஏய்யம்மா என்ன அலர்தான். எட்டி உன் போக்கு சரி கிடையாது பாத்துக்க. மருமவனை எதுக்கு ஏயம்மா அகலப்பட்டு இந்த யாசி அசதிய பாருமா எப்படி சத்தம் போடுதாவன்னு. காலையிலேயே ஒரே தலைவலி பத்துக்க ஒரு படியா இருந்துச்சு. அதான் மைனி வீட்ல இருந்து கொஞ்சம் கறி எடுத்துட்டு வந்தேன். அதை கிடந்து இந்த யாசியாவ ஏன் எப்படி யாச்சிட்டு கிடக்க? இங்க இருந்தானே கறி எடுத்துட்டு வந்தா வீடு விடாம போற. நம்ம வீட்ல இருந்தானே கறி எடுக்க. அங்க வச்சா என்ன இங்க வச்சா என்ன? அவ அண்ணன் விடுங்க உரிமையில போய் எடுத்திருக்கா. அதுக்கு அப்படி கிடந்து சத்தம் போட்டு கிடக்க. எத்தி உங்களுக்கு தெரியாது, வீட்டுல ஒரு வேலை பார்க்கறது கிடையாது. ஒரு கறி வச்சா என்ன எப்ப பார்த்தாலும் அங்கதான் போய் எடுத்துட்டு வரா. ஏன் உங்க மருமவுல ஒரு பொம்பளை தானே, அவிய வீட்டுல கறி பொங்காம சோறு வைக்காம இருக்காவ. இவ மட்டும் ஒரு வேலை வீட்டுல பாக்கிறது கிடையாது. நீங்களும் இங்க இருக்கிய ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிய. எம்மா அவளை போட்டு இப்படி ஏசியே அவளை ஒண்ணு இல்லாம ஆயிருவா. என்ன அழுவுதா பாரு. எத்தி இவ்வளவு நேரம் அவன் நல்லாதான் சிரிச்சுட்டு இருந்தா. அவங்கள பார்த்தோன்னே நடிக்கா ஒரு மாதிரி. பாருமா எப்படிலாம் சொல்லியாவன்னு. பிள்ளைய தூரத்துலனாலும் கட்டி விட்டுருக்கலாம். என்ன நடந்தாலும் நம்மளுக்கு தெரியாமையாவது இருந்திருக்கு. பிள்ளைய பக்கத்துலயே கட்டி கொடுத்துட்டு என்ன கொடுமைப்படுத்துதாவ கண்ணால பார்க்க முடியல. ஏட்டி செல்வி வா நம்ம வீட்டுக்கு போவான். சரிம்மா. ஏம்மா ஆத்தாளும் அவளு என்ன நடிப்பு நடிக்காவ? இந்த கிளவி கொடுக்க தைரியம் தான் இவ அவ்வளவு செஞ்சுட்டு அடக்கா. வாதா சிரிக்கி. பக்கத்து வீட்டுல இதுக்குதான் பொண்ணு எடுக்க கூடாதுன்னு எங்க அம்மா அன்னைக்கே சொன்னா. அவ எடுத்து கொடுத்துட்டு அவ செத்து போயிட்டு இன்னைக்கு கிடந்து நான் தானே படா பட்டுட்டு அடக்கேன். இவளெல்லாம் என்ன செய்யணுங்க எனக்கு வர ஆத்திரத்துக்கு. அம்மா ஒரு வழியா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுமா. ஏதாவது நல்லது கெட்டதுன்னு வந்துட்டுன்னு நமக்கு தானே படா இருக்கு. என்ன சரியா இருக்கு. வீடெல்லாம் தூத்து தொடச்சி கைகள்லாம் இல்லாம ஆயுது குறுக்கெல்லாம் ஒடிஞ்சிட்டு வந்தால. மைனியா வாமா மகாராணி, காலையில வந்துட்ட மாதிரி இருக்கு. அங்குடியே வரலாம்ல, அங்கிட்ட ஒரு கதவு இருக்குல்ல. ஏன் கண்ணா தெரிய மாட்டேங்க உங்களுக்கு? யாம்டி அவள வந்ததும் வராது ஒரு மாதிரி பேசிய. அவளை இப்பதான் அங்க யாச்சு வாங்கிட்டு இங்க வரா. நீ ஆரம்பிச்சிட்டியாக்கும். இது இப்பதானே உங்க கண்ணு முன்னாடி எல்லாம் தூத்து தொடச்சு போட்டேன். இவன் ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வந்து சாப்பிட்டு நிக்கிய. இப்பதான் கிடந்து அவ்வளவும் கிடந்து தூத்து தொடச்சு எல்லாம் பண்ணி போட்டிருக்கு. சரிம்மா ஒண்ணு ஆகாது. ஒரு படியா அலருவா. அவளே அவ மாப்பிள்ளைட்டு இப்பதான் யாஸ் வாங்கிட்டு இங்க வாரா. ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடு. ஏம்மா மகாராணி, உங்க அம்மா மாதிரி எனக்கு ஒரு அம்மா இருந்தா நான் நல்லா தான் இருந்திருக்கோம். உன் வீட்டுல வந்து வாக்கப்பட்டு நான் கிடந்து படிய பாட பத்தியா உன் குடும்பத்தையே கிடந்து மேய்ச்சிட்டு அடக்கேன். நீ இருக்க உன் புருஷனு பிள்ளைக்கே சோறாக்காம இங்க வந்து அள்ளிட்டு போற. அதெல்லாம் உங்க அம்மை கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கி. மகன் வந்து யாச்சு வாங்கினாலும் காப்பி போட்டு கொடுக்கணுமா? காலையில இருந்து உன் வீட்டுக்கு சேர்த்து சோறுங்களையும் பொங்கிருக்கு. வீடெல்லாம் தூத்து தொடச்சு துணிக்கு சோப்பட்டு இப்பதான் அந்த ஆளை இருக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள உங்க அம்மா சொல்றத பத்தியா அம்மாளுக்கு காப்பி போட்டு கொடுக்கணுமா? மைனியா குத்தமா சொல்லுதியே. எங்க அம்மா என் மேல இருக்க பாசத்துல சொல்லிட்டு போறா. அம்மா உங்க அம்மா பாசம்லாம் நீங்களே வச்சுக்கிடுங்க, என்கிட்ட கொண்டு வராதிய. சரி அது இருக்கட்டும் மைனியா. சேல இடத்துல போலாம். நீல ஒரு ஆட்டோ பிடிங்க, போயிட்டு வந்துருவோம் சண்டைக்கு. ஏட்டி ராமலட்சுமிக்கா சின்ன பொண்ணுலாம் வாராவளான்னு தெரியல. அவள்கிட்ட எல்லாம் கேட்கவே இல்ல. வருவாவ மைனியா. நான் போயிட்டு சின்ன பொண்ணு வீட்டுல என்ன ஏதுன்னு கேட்டு அவளையும் கூட்டிட்டு ராமலட்சுமிக்கா வீட்டுல போய் கேட்டு வரேன். வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டியாட்டி? இல்ல மைனியா, நாளைக்கு தான் சுத்தம் பண்ணி போடணும். ஏன் ஒரே வரியா இருக்கு. வீட்டு வேலையை நினைச்சாலே சரியா இருக்கு. அதான் நீங்க வீட்டு வேலையை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து ஏதாவது செய்வியல்ல, அதான் நாளைக்கு செஞ்சு விடலான்னு இருந்தேன். ஆனா நீ எல்லாம் எவ்வளவு ஏச்சுனாலும் உனக்கு ரோசமே வர மாட்டேங்குது. சூறு சுக்கானி ஒண்ணும் கிடையாது. அம்மா இப்ப ரோசம்லாம் வச்சுட்டு எங்க போறாவ? எங்க மைனி தானே என்ன செல்லமா திட்டுவிய எல்லாம் செய்விய. சரி எங்க அண்ணனுங்க ஏன் அவியல தேடுத காரியமா? இல்ல மைனியா, நல்ல விசேஷம்லாம் வருது. சரி மாமா ஏதாவது பட்டெடுத்து எதுவும் தருவான்ல பிள்ளைக்கு, அதான் கேட்கலான்னு வந்தேன். தங்கச்சிக்கு ஏதாவது பட்டெடுக்க பைசாலாம் தருவான்ல, அதான் கடைக்கு போறதுக்கு முன்னாடி பாத்துட்டு போவோமேன்னு கேட்டேன். அம்மா ஏன் உங்க அண்ணன் திருவிழா நடக்காத? அவியல குடும்பம் பிள்ளை எல்லாம் கிடையாது. ஐயா பிள்ளைல பிறகு என்ன நடக்குது? மைனியா நான் இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. உங்க நாத்துனா நான் ஒருத்தி தான் இருக்கேன். எனக்கு துணி எடுக்கிறதுக்கு தான் எங்க அண்ணன் கணக்கு பார்க்க போறா.
இப்படியே சொல்லி சொல்லிதாமா எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டேன். இந்த வீட்டை மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு போக முடிஞ்சா அதையும் செஞ்சிருவா. இந்த வீட்டுல இருந்து செங்கலையும் தூணையும் மட்டும் நகர்த்த முடியல, அந்த ஆளை போட்டிருக்கா. என்ன மைனியே இப்படி சொல்லுதிய? நான் அப்படிப்பட்ட ஆளாக்கும் பெறவு. சரி நீங்க பேசிட்டு இருந்தா அப்படி பேசிட்டே இருப்பிய, நான் சின்ன பொண்ணை போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். நீங்க வந்துருங்க என்ன மைனியா? போமா தாயே வாரேன். சே அம்மா வந்தானா ஒரு காரியம் நடத்தாம போக மாட்டா. இப்ப அவிய இருந்தவனா 2000 3000 பிள்ளை பட்டிருப்பா. அந்த மனுஷன் நான் ஒரு பட்டு எடுத்து தர சொல்லி கேட்டோம்னா 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு வருஷத்துக்கு ஒரு சேலை எடுத்து தருவான். இதுவே தங்கச்சி கேட்டான்னா 10,000 15,000 தானே அள்ளி கொடுக்கும். எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து வரத்த சொல்லணும். இந்த பிள்ளைல எந்த ஆள போய் கிடக்குன்னு தெரியல. காலையில கொஞ்சம் பாத்திரத்துக்கு கழுவி போடுங்க சொன்னேன், எதுனாலும் செஞ்சிருக்காளுவா. ஏட்டி சத்தியா சோனி சித்தப்பு சிக்கன்னு வராலே உசுர எடுத்து வச்சுக்க வரலே வரலே வரலே. ஏமா கூப்பிட்ட? ஏட்டி ஒருத்தி நல்லா போன நோண்டியா ஒருத்தி கிடந்து டிவி பார்க்க காலையில இருந்து இந்த பாத்திரத்தை கழுவி போடுங்க 2 வேடை சொல்லிட்டு காதுல ஏறுதா? பாட்டு படியா பாட்டு. ஏமா அலறுத? ஒரு பாட்டு தானே, நல்ல பாட்டு பத்துக்க வாரியா பாப்போம். ஆமா நான் ஒன்ன மாதிரி பாட்டை பார்த்துட்டு பல்ல பல்ல காட்டிட்டு இருந்தேன். வீட்டுல உள்ள வேலை யார் செய்யுது? சோத்துக்கு பிறகு 2 பேரும் தட்டு எடுத்துட்டு வீடு விடாதான் போகணும். இம்மா கழுவுமா. ஏட்டி உங்க அத்தை யாரி சேலை எடுக்க கூப்பிட்டுருக்கா, நான் போயிட்டு வருவேன் டவுனுக்கு. வாரதுக்குள்ள பாத்திரம்லாம் கழுவி போட்டு துணிமணி எல்லாம் மடிச்சு வைக்கணும். என்ன இம்மா நாங்களும் வரமா? ஏன் எம்மா காலையிலேயே உங்கள்கிட்ட ஆவிய போகிறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. நான் போயிட்டு எங்களுக்கு மட்டும் சேலை எடுத்துட்டு வரேன். நான் பிறகு நாளைக்கு உங்க அப்பா கூட போயிட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எடுத்துக்கிடுங்க. உங்க கூட எல்லாம் யாராவது மனுஷன் வருவானா? சுவாணி ஏம்ல அப்படி காலை கிடந்து செல்ல நோண்டு கிடக்க? போய் கொஞ்சம் பாத்திரத்தை கழுவி போடலாம்ல? ஏன் அதையும் கழுவி போட்டா என்ன? ஏன் மட்டுமா சொன்னா? அம்மா 2 பேரும் தானே சொன்னா. ஏட்டி சண்டை போட்டிய இப்ப வந்தன்னா 2 பேரும் எலும்பை சுக்கு நொறுக்கிடுவேன். எல்லாம் ஒன்னாலதான். இக்கா ராமலட்சுமிக்கா, என்ன காலையிலயும் மாப்பிள்ளையும் பொண்டாட்டி சுவாடிய பெயிண்ட் அடிக்க மாதிரிலாம் இருக்கு. என்னக்கா அந்த எங்களை பார்த்தனே ஓடிட்டாவ, நாங்க பேசினதுக்கு ஓடிட்டாவ. சும்மா சின்ன பொண்ணு சட்டை இல்லாம நிக்காவல, அதான் கூச்சப்பட்டு பேர்ப்பாவலா இருக்கும். என்ன காலையில 2 பேரும் பெறப்பட்டிய? இக்க பட்டு எடுக்க போறேன்னு சொல்லிருக்கல, போமா சேலை எடுக்க. இட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு போப்படாதா? வீட்டுல உள்ள வேலை அவ்வளவு அப்படியே கிடக்கு. ஏம்மா இன்னுமா பாக்காம இருக்கிய? நேத்து சொன்னதானே, காலையில நேரத்துல பாத்துக்கிண்டு தானே. ஏன் சின்ன பொண்ணு உனக்கு என்ன? உங்க மாமியார் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு நீ அந்த ஆளை கிளம்பி வந்துட்ட. அவளுக்கு என்ன? அவ மைனி வீட்டுல இருந்து கறி வாங்கி மயிரி வீட்டுல இருந்து சோறு வாங்கன்னு எல்லாம் வந்து சோளகிரி வீட்டுல இருந்து அள்ளிட்டு வந்து வச்சிரியா. பிறகு உங்க 2 பேருக்கு வீட்டுல என்ன வேலை இருக்க போது? எங்களை மாதிரி என்ன வீடு தூத்து தொடச்சு சோறு கறி பொங்கி துணிக்கு சோப்பட்டா நீங்க இருக்கிய? என்ன காத்துட்டு இப்படி சொல்லிட்டிய? சோறு கறி மட்டும்தான் எங்க மைனி வீட்டுல இருந்து அள்ளிட்டு வருவேன். மத்தபடி பாத்தம் கழுவியது எல்லா வேலையும் நான் தானக்கா பாக்கேன். ஏடி சோறு அவ்வளவு அங்க இருந்து அள்ளிட்டு வந்தார, பிறகு இங்க என்ன பாத்திரம் வைக்க? நீ சமைச்சாதானே சோறு பொங்கினாதானே பாத்திரம் கிடக்கும். சாப்பிடிய 2 அந்த தாளத்தையே சொல்லுதே, அதை உன் புருஷனே கழுவி போட்டுருவான். என்னக்கா அப்படி ஒரு வேலை பார்க்காத மாதிரி சொல்லுதிய? சரி அதெல்லாம் கிடக்கட்டும். என்ன பெயிண்ட் எல்லாம் மட்டும் ஆகிட்டு கிடக்கிய? ஏட்டி தமிழ் புத்தாண்டு வருது இல்ல, சரி கொஞ்சம் வீட்டெல்லாம் கொஞ்சம் நல்லபடியா ஆக்குவோம். நம்ம அப்பப்ப இப்படி எல்லாம் கவனிச்சு போட்டாதான் உண்டு. ஆளை நிறுத்தினா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கேட்காம யாருனாலும் ஆகும். 2 3 ஆளை பட்டோம்னா அதுக்கே 4000 5000 கேட்பாவ. அதான் நானும் எங்க வீட்டுக்காரருமே கொஞ்சம் பெயிண்ட் வாங்கி அங்கங்க அடிச்சுட்டு அடக்கோண்டி. ராமலட்சுமியா பத்தியா என்ன கூறுன்னு வரேன். அவைய ஆளை நிப்பாட்டினா காசு செலவாகணும். மாப்பிள்ளையும் பெண்டாட்டியுமே கை வலிக்கு கிடந்து அடிச்சுட்டு அடக்காவ. ஆமா பத்திலக்கா. என்ன டீ குசு குசுங்க? ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான் பேசிட்டு கிடந்தேன். சரி வாங்கக்கா, போயிட்டு வந்து பிறகு அடிப்போம், குளிச்சுட்டு வாங்களேன். சரி வாரம் டீ. ஆட்டோக்கு சொல்லியாச்சா? சொல்லணும் எல்லாரும். நீங்க வாரேன்னு சொன்னாதானே ஆட்டோக்கு சொல்ல முடியும். அந்த ஆளை ஆட்டோ வரைச்சிட்டு யாரும் வரலன்னு என்னமா செய்ய? அதான் சரி நீங்களும் வந்தக்கப்புறம் சொல்லிக்கிடலான்னு இருந்தோம். ஏக்கா பெயிண்ட் எந்த கடையில வாங்கினது? அந்த புக்கு கடையில தான் சின்ன பொண்ணு. ஏக்கா பாக்கெட்ல இருக்க பெயிண்ட் கிடையாது, உங்க தலையில அடிச்சிருக்கீல அந்த பெயிண்ட். சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணு கோபப்படக்கூடாதுன்னு பாக்கேன். காலையிலேயே ஆவி போக்கிறதுக்கு என்னது வந்திருக்க? கடையில தலையில அடிச்சிருக்க பெயிண்ட்னா ஏன் உன் தலையில அடிச்சிருக்க பெயிண்ட் எந்த கடையில இருந்து வாங்கின? சும்மா எதனாவது சொல்லுறதுக்குனே வருவா. சரி அம்மா, வயசான காலத்துல கோபப்படாது. ஏற்கனவே சுகரு பிரஷர்னு மண்டைக்கு ஏறி கிடக்கு. நீங்க பாட்டு பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா பாவம் அந்த அண்ணே பூ மாதிரிலாம் என்ன செய்வா பாவம். ஏன் சின்ன பொண்ணு நல்ல நாள் அன்னைக்கு வாசல் நின்னுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்க? உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வராதாக்கும். சரிம்மா ஒன்னும் சொல்லல. சீக்கிரம் படபடன்னு துணியை மாத்திட்டு வாங்க போவோம். நீங்க போங்கட்டி பெருத்தோடி வாரேன். சரிக்கா.
மக்களே கொஞ்சம் போல சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிடியா மக்களே? காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம கிடக்க, வயிறு என்னத்துக்காவது கொஞ்சம் சாப்பிடியா? இட்டி சாப்பிடாம கிடந்தா என்ன செய்யுது? காலையில இருந்து ஒண்ணும் வேணாங்க, அந்த பாலை கொடுத்ததும் குடிக்கல. கொஞ்சம் அம்மா அள்ளி தர மக்களே, சாப்பிடு. அவ வேண்டான விட்டுரு, அவ வேணும்னா சாப்பிடுவா, பசிக்கல போல. எங்க ஒண்ணுமே சாப்பிடாம இருக்குங்க இந்த பிள்ளை காலையில இருந்து. அவக்கு பசிக்கல போல, பசிச்சாவ கேட்டு சாப்பிடுவாள்ல, பிறவு என்ன விடு. ஏ உமா, ஏ உமா, இவளுக்கு என்னத்துக்கு இப்ப காலையில வராளுவன்னு தெரியலையே. ஏக்கா வாங்கக்கா. ஐயா செல்வனே, நீங்களும் வீட்டுலதான் இருந்தீங்களா? ஆமாம்மா சின்ன பொண்ணு, இன்னைக்கு போக வேண்டாம், வீட்டுல இருந்து இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து தர சொன்னாவளா, அதான் இருக்கேன். ஏக்கா ஏங்கா செல்வியக்கா சின்ன பொண்ணு ஏம்டி? ஏடி சேலை எடுக்க போறோம், வாரியா? ஒரு வார்த்தை இவர்கிட்ட கேட்டுக்கிடுவேன் சின்ன பொண்ணு. எங்க போட்டுமா? ஏட்டி போன வர தானே சேலை எடுத்த, பிறவு என்ன சேலை, அவிய போயிட்டு வரட்டும், நீ இரு. எங்க எல்லாரும் போறாங்க, நான் மட்டும் வீட்ல இருந்து என்ன செய்ய? எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. எல்லாரும் போறப்ப நானும் போய் ஒரு சேலை எடுத்துட்டு வரேனே. பிறகு தீபாவளி பொங்கலுக்குன்னு எதனாலும் சேலை எடுக்காம விடுவோம். இம்மா போன வாரம் தான் சேலை எடுக்கன்னு 2000 ரூபாய் கிடைச்சா, மறுபடியும் துட்டு துட்டுன்னா நான் எங்க போக? ரூபாய் எங்க மரத்துலயே காய்க்கி? ஏன் வீட்ல எல்லாம் எவ்வளவு வேலை பார்க்கேன், சம்பளமா தரிய? ஒரு சேலை எடுத்ததுக்கு என்ன கணக்கு சொல்லுதாவ? பாரு சின்ன பொண்ணு, ஒரு சேலை எடுக்கிறது கூட என்ன கணக்கு சொல்லுதாவ? சே, எங்க அம்மா அன்னைக்கே சொன்னா, போவாத, அவனை நம்பி போவாத, நாளை கட்டின துணிக்கு கூட வலி இருக்காது அப்படிலாம் சொன்ன. நான் தான் நம்பாம கட்டிட்டு வந்து இப்படி கிடக்கேன். நான் பாசம் காமிச்சு வீட்டுல உள்ள அவ்வளவு வேலையும் பார்க்கேன். சே, எனக்கு ஒரு சேலை எடுத்து தரக்கு என்ன கணக்கு சொல்லுதே? பாரு சின்ன பொண்ணு. எக்கா செல்வியக்கா, நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்களே. உமா நடிக்காத, காலையிலே நீலிகளி வடிச்சிருவா. ஒரு இது நம்ம மாத்தி சொல்ல முடியாதமா, அவ என்ன சொல்லுதோ அதுலதான் நிக்கா, ஒரே நிலையாதான் நிப்பா. போ, என்னன்னாலும் செய், அதுக்கு எதுக்கு என்கிட்ட கேட்கணும்? ஏட்டி செல்வனே போயிட்டாவ, வா துட்டு எடுத்துட்டு வாட்டி. போயிட்டாவளோ? சே, சின்ன பொண்ணு, ஒரு சேலைக்காண்டி என்னென்ன ஆக்டிங்லாம் போட வேண்டி இருக்கு. சரி இதுல நில்லுங்கன்னு வேம போய் துட்ட வேண்டு வரேன். போயிட்டு வா, ஓடு.